அவர் தனக்காகவே நன்றி செலுத்துகிறார். எவர் நன்றி மறக்கிறாரோ அவர் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறார். நிச்சயமாக என் இறைவன் தன்னிறைவுடையவன், கண்ணியமிக்கவன் என்று கூறினார். சூரா நம்பல் வசனம் 40. இந்த வசனத்தில் குறிப்பிடப்படும் வேதத்தில் ஞானம் பெற்றவர் யார்? பல உரையாசிரியர்களின் கூற்றுப்படி இவர் ஆசிஃப் இப்னு பார்கியா என்பவர் ஆவார். இவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபியின் எழுத்தாளராக இருந்தார். மிகவும் நேர்மையானவர் என்றும் இஸ்முல் அஃப்லம் அல்லது அல்லாஹ்வின் மகத்தான பெயரை அறிந்தவர் என்றும் கூறப்படுகிறது. இந்த பெயரை உச்சரிப்பதன் மூலம் அவரது பிரார்த்தனை உடனடியாக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆசிஃப் பின் பர்கியா இஸ்முல் அஃப்லம் என்ற அல்லாஹ்வின் பெயரை உச்சரித்து பிரார்த்தனை செய்தார். ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் பில்கிஸ் ராணியின் சிம்மாசனம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபியின் முன் வந்து நின்றது. இந்த கதை அல்லாஹ்வின் வல்லமையையும் ஞானத்தின் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது. ஆசிஃப் இப்னு பர்கியா தனது சொந்த பலத்தால் இந்த அசாதாரண காரியத்தை செய்யவில்லை. மாறாக அல்லாஹ்வின் மகத்தான பெயரை பற்றிய அவரது ஞானத்தாலும் அவரது உண்மையான பிரார்த்தனையாலும் இதை செய்தார்.